நீங்கள் வந்து அந்த 18 நிகழ்வு எப்படி நடந்தது, உங்கள் மேலே சில கேஸுகளாக போட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், கிரிமினல் வழக்கு போட போகிறேன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கிரிமினல் வழக்கெல்லாம் தொடரப்பட்டதா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஆடியோ பதிவுகள் அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இந்த வீரவணக்க நிகழ்வு நடந்தா காவல்துறை எங்களை கைது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிகழ்வுக்கு முன்னால வந்து காவல்துறை போலீஸுக்கு போக தயாரா, ஜெயிலுக்கு போக தயாரா, அப்படி இப்படின்லாம் எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் தந்து கொண்டிருந்தாங்க. சித்தியுடைய அண்ணன் ஸ்ரீதரன் ஏரம்பு அவர்களும் சித்தியுடைய அக்கா அருணாதேவி ஏரம்பு அவர்கள் இருவருமே எங்கள் மேல வந்து வழக்கு தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குறுஞ்செய்திகள் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க அதே 18ஆம் தேதி வந்து சுவிஸ்ல வந்து ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. அந்த நிகழ்வுல தான் சுவிஸ் தொலைக்காட்சி போய் இவங்க எல்லாம் நேர்காணல் எடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு கூட அந்த போலி நடிகை வந்து வரவே இல்லை. அதுக்கான அவங்க காரணம் சொன்னது என்னன்னு சொன்னா, அதாவது அவளுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் எங்களால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜூம்ல மட்டுமே காட்டக்கூடிய ஒரு பெண்ணை வந்து எப்படி ஜூமுக்குள்ளால போய் நாங்க தாக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. நீங்க ஒரு கட்டுரை கொடுத்துருக்கீங்க. அந்த கட்டுரையிலையும் கூட நீங்க வந்து தேசிய தலைவரை வந்து இகழ்ந்த மாற ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டா வருது. இஃப் மை அங்கிள் இஸ் நாட் எனிமோர் தே வில் லைவ் பீஸ்ஃபுல்லி இன் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு தலைவர் அவரை வந்து ஒரு கேவலப்படுத்துற மாதிரி இந்த வார்த்தைகள் வருது. இது நீங்க சொன்ன வார்த்தைகளா? நான் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, சித்தப்பா இல்லைன்றது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சாதான், அதாவது அங்க இருக்கிற மக்களையாவது இனிமேல் நிம்மதியா வாழ விடுங்க, அதாவது இருக்கிறார் அங்க வருவார் சண்டை துவங்குவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறிக்கு ஆக்காதீங்க. சேரமானும் அதாவது சந்திர மௌலீஸ்வரன் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆடியோ எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதை வந்து மக்களும் கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் போடுறேன். உயிரோடு இருப்பவர்களுக்கு விளக்கு கொளுத்தி கிரிமினல் குற்றவாளியாக உள்ளே செல்ல தயார் என்றால் கார்த்திக் மனோகரன் செய்து காட்டட்டும் பாப்போம். நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனாகவே நான் பேசிடுறேன். உங்களுக்கும் கேபி என்கிற பத்மநாபா அப்படிங்கிறவுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கா? நாம் உங்களுக்குன்னா நீங்கள் உங்களை மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தார், உங்களோட அப்பாவுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏதாச்சும் இருக்கா? நமது இரத்த உறவுகளான ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக கடந்த 60-70 ஆண்டுகளாக அவருடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 70 ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர்கள் வந்து மௌனமாகவே இருக்கல. ஒரு 30 ஆண்டுகள் மிதவாத போராட்டம் பண்ணாங்க, 35 ஆண்டுகள் ஆயுத போராட்டம் பண்ணாங்க. இப்போ அறிவு சார்ந்த போராட்டங்களில் களம் இறங்கி அவர்கள் வந்து பல உலக நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதைய குழப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையோ அல்லது வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடையோ சிலர் இதில் ஈடுபட்டு அதையே ஒரு குழப்ப நிலைக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக தமிழினம் 13 கோடி தமிழினத்தை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து சிலர் வந்து இதில் மாற்று கருத்து சொல்லி அந்த குழப்ப நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்ப நிலை உருவாக்குறது எங்கிருந்து தொடங்குதுன்னா, 2009 ஈழப்போர் இறுதிப்போர் முடிவடைந்த உடனேயே அந்த மண்ணில் தான் இருப்பேன், தன்னுடைய சொந்த மொத்த குடும்பத்தையும் அங்கே தான் வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுக்கு சென்ற நமது தமிழீழ தேசிய தலைவர் அவர் அங்கே இருந்தார் அப்படிங்கிறது, அங்கேருந்து கடைசி வரைக்கும் போராடினார், கடைசி வரைக்கும் அங்கே இருந்தாருங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கிறேன். பல ஆதாரங்கள், அங்கேயே கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்து போராடிய பல தலைவர்கள் அங்கே இருக்காங்க. இன்றைக்கி போராளிகளாக பல நாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் அவங்க இருக்காங்க. அவர்களும் வந்து அங்கே என்ன நடந்திருக்கும், அதாவது ஒரே ஒரு செய்தி தான் ஒரு சின்ன குழப்பம். என்னன்னு கேட்டால்,
இறுதியாக நடந்த மே 18 தேசிய தலைவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது, அது யாருக்கும் அறியாவண்ணம் இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து 2009 முடிந்து நீங்கள் 15 ஆண்டுகள் கழிந்து இப்போ அண்மை காலமாக அதை குழப்பத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகள், பெரும் முயற்சிகள் உலக நாடுகள் நடந்துட்டு இருக்குது. அந்த குழப்பத்தின் வாயிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்ணை, அதாவது துவாரகா வயதை ஒத்த பெண்ணு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவங்க தான் துவாரகா அப்படின்ட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து துவாரகா இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த போராளிகளே சொன்னது உண்டு. அதில் தேதிகள் சிலது மாறுபடும். ஏன்னா 15 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய நினைவுகள் சிலதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், அல்லது நேரங்கள் கொஞ்சம் மாறுபடும். அதை வைத்து கொண்டு அவர்கள் அப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து அடுத்ததாக வரும் 27 நவம்பர் 27 மாவீரர் தினத்தன்னைக்கு நீங்கள் வந்து தேசிய தலைவனுடைய குடும்பத்தில் இன்னொரு முக்கியமான நபர் வரப்போகிறார் அப்படின்ட்டு இப்போது புதுசாக இன்னொரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த துவாரகாங்கிற வந்த பெண்ணுக்கே வந்து இன்னும் அவர்கள் வந்து உறுதியாக இந்த பெண் தான் அப்படின்ட்டு நிரூபிக்கிறதுக்கான, அதாவது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு செய்கையும் செய்யாமல் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போ ஒரு தேசிய தலைவரின் மனைவி அவர்கள் வந்து மதிவதனியார் வந்து அவங்க வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தை, மேலும் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற பெரும்பாலான தமிழர்கள், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழர்களை தவிர மற்ற பெரும்பாலான தமிழர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இறுதி கட்டத்தில் நடந்தது, தேசிய தலைவர் அங்கே தன்னைத்தானே மாய்த்து கொண்டார், அவர் வந்து அங்கேயே இறந்துட்டார். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான 2008 மாவீரர் தின உரையிலேயே அவர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த தலைமுறை இதில் போராட்டம் நடத்துங்க, போராட்டம் என்பது ஆயுதம் மட்டும்தான் போராட்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு இதோட வந்து உள் இது குத்து வச்சு அவர் சொல்லிட்டே போயிட்டாரு. அதைத்தான் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இளைய தலைமுறை பல இடங்களில் ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. பல நாடுகளில் அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து உள்ளே இருந்து அவர்கள் வந்து வெளியே ஒரு சின்ன பதவிகள், அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராகவோ அப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ தேசிய தலைவருடைய உடன் பிறந்த சகோதரர் மனோகரன் அவர்களுடைய தேசிய தலைவர் குடும்பம் வந்து இந்த போராட்டத்தையும் இந்த குடும்ப விவகாரத்தையும் போட்டு அவங்க குழப்பவே கிடையாது. என்றைக்குமே வந்து தேசிய தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக அவர் இருந்திருக்கார். ஆனால் அவர் வந்து இவர்களோட நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்தாங்கிறதுக்கு பல உதாரணங்கள், பல இதுகள்லாம் நம்மளுக்கு கேட்க முடியுது. அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து கார்த்திக் மனோகரன், அதாவது மனோகரனுடைய சகோதரர், மனோகரனுடைய பையன், மகன், அவர் வந்து பல இடங்களில் பல தருணங்களில் சொல்லிட்டார், எங்களோட எந்த அளவுக்கு இருந்தாங்க, எந்த அளவுக்கு பேசுனாங்க, இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஒரு உறவுங்க, அதாவது குடும்ப உறவில் எந்த அளவுக்கு அவர்கள் ஆழமாக இருந்தார்கள் தெரியுது. இப்படிப்பட்ட சூழலில் வந்து அவர்கள் வந்து தெளிவாக இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய துவாரகாங்கிற அந்த பெண் வந்து ஒரு போலியான பெண், ஒரு நடிகையாக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ அடுத்ததும் மதிவதனி வரப்போகிறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் இவங்க வந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த மாதிரி ஒரு பொய்களை திரித்து உலக மக்களை, உலக தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை பார்க்க பொறுக்காமல் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மனோகரன் குடும்பத்தார் வந்து இதற்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்து மே 18ஆம் தேதி டென்மார்க்கில் அவர்களுடைய குடும்பத்தினரும் பல நண்பர்களும் ஈழத்தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வை அங்கே நடத்தி காமிச்சாங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொத்த குடும்பமும் அங்கே இருந்தது, அந்த நிகழ்ச்சியில் இருந்தது. இதை தவிர வெளிநாடுகளிலிருந்து பல புலம்பெயர்ந்த தமிழர்களும் வந்திருந்தாங்க.
இப்படிப்பட்ட சூழலையும் இன்னும் இந்த குழப்பத்தை வந்து குழப்பலாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறு கூட்டம் அப்படிதான் சொல்லக்கூடும். ஏன்னா நம்ம விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து கொண்டு இல்லை இல்லை இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சுவிஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய அரசு செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று, அவர்கள் வந்து இதையே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு கள ஆய்வு பண்ணி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுல அவர்கள் எடுத்து சொன்னதில் பார்த்தாலே நீங்கள் வந்து முழுக்க சொல்லிட்டாங்க. அந்த பெண் வந்து அதாவது துவாராங்கிற நடித்து கொண்டிருக்கிற பெண்ணும் மிருதுஜா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வந்து ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஏஐ மூலமாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் போய் இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அப்துல்லா என்கிற மேனாள் போராளி அவரையும் போய் ஒரு நேரடியாக பேட்டி எடுத்து நீங்கள் வந்து பணம் கேட்குறீங்களா, இதுக்கு பணத்துக்கு வேண்டியதை இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு நேரடியாக ஒரு கேள்விக்கணையை தொடுத்து அந்த கேள்விக்கணையின் வாயிலாக அவர் வந்து இல்லைன்னு மறுக்கிறார். ஆனால் அவருடைய ஆடியோ பல இடங்களில் பரவலாக போயிருக்குது. அந்த ஆடியோவே அவங்க போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை இது சொல்லி ஏமாத்தினாலும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் வந்து நெடுநாளைக்கு ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு சூழலில் இப்போ வந்து கார்த்திக் மனோகரன் கடந்த 18ஆம் தேதி அவர்களுடைய குடும்பம் வீர வணக்க நிகழ்வை நடத்தியது. அது எந்த அளவுக்கு நடந்தது, அது அதற்கு பின் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும், உலக தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு பெரும் முயற்சி நம்ம வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லா தமிழர்களும் பண்ணி கொண்டிருக்கோம். அதை வெற்றிகரமாக நம்ம நகர்த்துறதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்கிறதுனால இன்றைய காலகட்டத்தில் நம்ம கார்த்திக் மனோகரே நம்மளோட இணைகிறாரு. கார்த்திக் மனோகரன் வணக்கம். டென்மார்க்லேருந்து இணைந்து கொண்டதுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நான் ஒரு முன்னோட்டமாக சில செய்திகள் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அந்த 18 நிகழ்வு எப்படி நடந்தது, அதற்கு பின்னர் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன்னா அந்த 18 நிகழ்வையே வந்து தடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ராஜதந்திர ரீதியில் அதெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி காமிப்பேன்னு எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணீங்க. அது நீங்கள் பண்ணி காமிச்சிட்டீங்க. அதை பொறுத்தளவுக்கு அது வெற்றி. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு இப்போ அதுக்கு பின்னர் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நீங்கள் வந்து அதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு தான் இருக்கிறீங்களா? உங்கள் மேலே சில கேஸுகள்லாம் போட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், கிரிமினல் வழக்கு போட போகிறேன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஓப்பன் சேலஞ்சே விட்டுருந்தாங்க. நீங்கள் அதையும் ஒரு வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி நீங்கள் சேலஞ்சு பண்ணி நீங்களும் வந்து நிகழ்ச்சி நடத்தி காமிச்சிங்க. இப்போ அந்த கிரிமினல் வழக்கெல்லாம் தொடரப்பட்டதா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஆரம்பத்திலிருந்து. கட்டாயம் ஐயா. மே 18ஆம் தேதி வீர வணக்க நிகழ்வு செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுடைய மண்டபத்தை குழப்பறதுக்கான ஆயத்தங்களை அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. அதனால நான் அந்த மண்டபத்தை வந்து கடைசி நேரம் வரை மண்டபம் எங்க நடக்குது அப்படின்றது தெரியாம அன்னைக்கு காலையில தான் 10 மணிக்கு அறிவிச்சு மக்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அந்த வீர வணக்க நிகழ்வும் நடந்து முடிஞ்சது. அதோட நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, டென்மார்க் காவல்துறை எங்களுக்கு வந்து அதாவது இதுவரை காலமும் இங்க நடந்த நிகழ்வு எந்த நிகழ்வுக்கும் தராத அளவுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு தந்திருந்தாங்க. நிகழ்வு துவக்கத்திலிருந்து நிகழ்வு முடிவு வரை அதாவது பல காவல்துறையினர் வந்து அங்க வந்து எங்க கூடயே நின்று, அதாவது வாசல்ல நின்று அடிக்கடி வந்து சோதனை செய்து யாராவது வர்றாங்களா, அல்லது எப்பவுமே இங்க நடக்கிற நிகழ்வுகள் இப்படியான நிகழ்வுகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாகன திரைப்படங்கள்ல உள்ள எங்களுடைய வாகனங்களை சேதப்படுத்துவாங்க. எதிராக செயல்படுற ஆக்கள் அந்த இடத்துல அவங்க யாருமே வராத அளவுக்கு அன்றைக்கு அந்த அளவுக்கு பந்தோபஸ்தோட அவ்வளவு ஒரு பாதுகாப்போட எங்களுடைய வணக்க நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சது. துவக்கத்துல இருந்து இறுதி வரை அவங்க நின்னுட்டு நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மண்டபத்தை விட்டு கிளம்புனாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுமே அவங்க தரல. நிகழ்வு நடக்கிற பொழுது அவங்க உள்ளேயே வரையில, அதாவது வாசல்லே நின்று எங்களுக்கான பாதுகாப்பு முழுக்க வழங்கி இருந்தாங்க. வெளிநாடுகள்ல இருந்து பேருந்துகள்ல வந்தவங்களை கூட அவங்க அந்த எஸ்காட் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுடைய எல்லையில இருந்து நிகழ்வு நடக்கிற மண்டபம் வரை போலீஸ் பாதுகாப்போடயே அவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்படியான ஒரு உதவியை வந்து டென்மார்க் அரசாங்கத்தின் மூலமாக டென்மார்க் காவல்துறையினர் எங்களுக்கு வழங்கி இருந்தாங்க. அரசோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருந்தது. என்னன்னு சொன்னா, இது நாங்க செய்யறது வந்து உண்மை. அதே போல வந்து அவங்க மரணித்ததும் உண்மை அப்படின்றது வந்து இந்த உலகத்துக்கே தெரியும்.
அப்படின்ற பொழுது இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றவங்க வந்து யாருமே கண்ணுல காட்டல. அடுத்த கட்டமா இவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எனக்கு வந்து ஆடியோ பதிவுகள் அப்படியான சில சில விஷயங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னா, இந்த வீர வணக்க நிகழ்வு நடந்தா காவல்துறை எங்களை கைது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ம். அது நிகழ்வுக்கு முன்னால வந்து காவல்துறை போலீஸுக்கு போக தயாரா, ஜெயிலுக்கு போக தயாரா, அப்படி இப்படின்லாம் எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் தந்து கொண்டிருந்தாங்க. அப்ப ஆமா. நான் ஒரு நகைச்சுவையா சொல்லி முடிச்சேன். அப்பா வந்து ஓய்வு பெற்றவர். அப்ப அவர் ஆ. வீட்டுல தான் இருக்காரு. அப்ப நிகழ்வு செய்ய போறது என்னுடைய தந்தை தான். அவர் வீட்டுல ஆ. இருக்கிறது ஒண்ணுதான், சிறைக்கு சென்றாலும் ஒண்ணுதான். சிறைக்கு சென்றா வீட்டு வாடகை காசு எங்களுக்கு மிச்சம், நீங்க வேணா அனுப்பிருங்க அப்படின்ற மாதிரி நான் பதில் அளிச்சுட்டு அமைதியா இருந்துட்டேன். அப்ப ஓகே. அப்படி நாங்க இருந்த பொழுது வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுமே இப்போ காவல்துறையில இருந்து எங்களுக்கு வரவே இல்ல. அவங்க எங்கள வந்து எங்க கூட இது சம்பந்தமா பேசக்கூட இல்ல. இந்த ம். நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மோசடி கும்பல் சொல்லிட்டு இருந்தாங்க. சித்திய கூட நிறுத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதைய சொல்லிட்டு இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் சொன்னாங்க, சித்தியுடைய அண்ணனும், அக்காவும் எங்கள் மேல காவல்துறையின் மூலமா தொடர்பு கொண்டு, ம். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. அ க ம். அ நீதிமன்றத்துல சந்திக்க தயாராக இருக்குமாறெல்லாம் வந்து எங்கள்ட்ட சொல்லி அச்சுறுத்திக் கொண்டிருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நாங்க நிகழ்வு நடத்துற பொழுது அவங்களும் வரவும் இல்ல. அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. அதாவது அவங்க வந்து யாரையும் கண்ல காட்டவே இல்ல. நீங்க சொல்ற சித்தின்னு குறிப்பிடுற அவர் அந்த நபரோட பெயரை சொல்ல முடியுமா? சித்தியுடைய அண்ணன் ஸ்ரீதரன் ஏரம்பு அவர்களும், சித்தியுடைய அக்கா அருணாதேவி ஏரம்பு அவர்கள் இருவருமே எங்கள் மேல வந்து வழக்கு தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குறுஞ்செய்திகள் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. நாங்க ஓகே. சொன்னோம், நீதிமன்றத்துல சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, நீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா உயிரோட இருக்கிறவங்கள அவங்க கொண்டு வந்து நிறுத்தத்தானே வேணும். ஆமா. சித்தி இருந்தாங்கன்னா நாங்க நேர்ல அங்க வேணா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டோம். ஆனா எந்த விதமான ஒரு அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே நான் இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. ஆ. அதுக்கப்புறம் யாரையுமே அவங்க காட்டவும் இல்ல. அதே மாதிரி அவங்க ம். அதே 18ஆம் தேதி வந்து சுவிஸ்ல வந்து ஒரு நிகழ்வு நடத்துனாங்க. அந்த நிகழ்வுல தான் ஆமா. இந்த சுவிஸ் தொலைக்காட்சி போய் இவங்களை எல்லாம் நேர்காணல் எடுத்திருந்தாங்க. ஆமா. அந்த நிகழ்வுக்கு கூட அந்த போலி நடிகை வந்து வரவே இல்ல. அதுக்கான ம். அவங்க காரணம் சொன்னது என்னன்னு சொன்னா, அதாவது அவளுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் எங்களால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆ. Zoomல மட்டுமே காட்டக்கூடிய ஒரு பெண்ண வந்து எப்படி Zoomக்குள்ளால போய் நாங்க தாக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரியல. ஆ ஆ. சரி, அவங்க சொல்ற பொய்ய வந்து கேட்டு அதன்படி போராட்கள வந்து நாங்க தடுக்க முடியாது தானே! அப்ப அவங்களும் சரி. ஏதோ ஒண்ணு செய்துட்டு முடிச்சிருந்தாங்க அங்க. இல்ல இப்ப அவங்க கிரிமினல் கேஸ் எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் வழக்கு ஏதாச்சும் தொடுத்திருக்காங்களா? ஏதாச்சும் போட்டிருக்காங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்திருக்கா? இல்ல அப்படி ஒண்ணுமே வரல இதுவரை எங்களுக்கு. ஏன்னா சந்திர மௌலீஸ்வரன் ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு. அவரே வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. உங்களுக்கே ஆடியோ ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஆடியோவில் வந்து நாங்கள் வந்து இந்த நிகழ்வை நடத்தினால் நாங்கள் வந்து கிரிமினல் வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் சேரமானும் உங்கள் மேலே கிரிமினல் வழக்கெல்லாம் தொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் சொல்லியிருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு, 1.5 மாதங்கள் ஆக போகுது. இது வரைக்கும் அது அவங்க அவங்க வகையில் எந்த இதுவும் இந்த நிகழ்வு நடத்துனதுக்காக, ஏன்னா ஒரு நபர் இருக்கிற நபரை இல்லை சொல்லி நடத்தினால் வந்து கிரிமினல் குற்றம்னு சொல்லி இருக்குது. அப்படி நீங்கள் நடத்தியிருக்கீங்க. அதற்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காங்களா? ஒரு நோட்டீஸ் அல்லது ஒரு வழக்கறிஞருடைய நோட்டீஸ் ஆச்சும் உங்களுக்கு வந்திருக்கா இதுவரைக்கும்? இல்லையே இதுவரை வரல. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க இங்க வந்து வழக்கறிஞர் மூலமா இவங்க தொடர்பு கொள்ள போறாங்கன்னு சொன்னா, இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற சித்தப்பா, சித்தி, என்னுடைய தங்கை இவங்க 3 பேருமே வந்து இவங்கள்ல யாராவது ஒரு ஆள் தான் இந்த வழக்க வந்து தொடுக்க முடியும். யாரோ ஒரு சந்திரமௌலீஸ்வரனோ அல்லது ஒரு சேரமானோ வந்து எங்களுக்கு எந்த விதத்திலயுமே வழக்கு தொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அவங்க இல்லைன்னு சொல்லி நாங்க விளக்கி வைக்க இல்லையே. அதனால அவங்களால அதை செய்ய முடியாது. இருந்தா கூட்டிட்டு வரதான் நான் சொல்றோம். அதாவது நாங்க அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம். அவங்கள யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க விளக்கேற்றதை நிறுத்துறோம்னு சொல்லித்தான் அப்பா சொல்லியிருந்தாரு. ஆனா எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இல்லைன்றது எங்களுக்கு எங்களுடைய அப்பா அம்மா மூலமாக நாங்க அறிஞ்சிட்டோம் தானே அந்த நேரத்திலேயே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க வந்து ஒரு வாக்குறுதி தந்திருந்தாங்க என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற டென்மார்க் பணி மனை எல்லாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, சித்தப்பா வந்து ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அவர் மாதிரி ஒரு அவருடைய இறப்பு பத்தியே வெளியில வராம அவர் ஒரு கடவுள் மாதிரி நாங்க வச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு ஏமாற்ற வேலை தானே செய்தாங்க. அதாவது
நாங்க நினைத்தது வந்து அவரை ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. நானா இப்படி எதிர்பார்க்கல. அவரை வச்சு மோசடி வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்றத வந்து நாங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. ஆமாம், நீங்கள் மோசடின்னு சொல்லும் பொழுது அந்த சுவிஸ் தொலைக்காட்சி நிறுவனம், அரசு நிறுவனம் அது, அவர்களே வந்து சிலரோட பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த மோசடி செய்யப்பட்ட, நான் வந்து இந்த பெண்ணால் நான் மோசடி செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவருடைய முகத்தை காட்டி அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஒருத்தர் வந்து 70,000 ஃப்ராங்க் ஏதோ கொடுத்து, பவுண்டோ ஃப்ராங்காக கொடுத்து நான் ஏமாந்தேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் அதே போல் 3.5 லட்சம் பவுண்டுகள் நான் வந்து கொடுத்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும், எல்லாம் வந்து ஈழத்தமிழர்கள் அந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நேரடியாக அவர்கள் சொல்லியே ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிந்தும் கொண்டு, ஆனால் இன்னும் அதை வந்து மறைக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு நகர்ந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்களும் வந்து ஐயா, அதாவது உங்கள் அப்பா மனோகரன் ஐயாவும் சில இதில், அதாவது டெய்லி மிரர் அப்படிங்கிற ஒரு இலங்கையிலிருந்து வரக்கூடிய இலங்கை அரசு சார்ந்துள்ள இது நிறுவனம் நினைக்கிறேன், அது வந்து ஊடகம் நினைக்கிறேன். அந்த ஊடகத்திலே நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் எழுதியிருக்கீங்க. அதே போல் நீங்களும் ஒரு இது இப்போ அண்மை காலமாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அதுக்குள்ளே அது நீங்கள் ஒரு கட்டுரை கொடுத்துருக்கீங்க. அந்த கட்டுரையிலையும் கூட நீங்கள் வந்து தேசிய தலைவரை வந்து இகழ்ந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வருது. அது என்னது? அப்படி ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன விஷயம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நான் வேணால் அந்த இதை வேணாலும் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் வேணால் படித்து காமிக்கிறேன், நீங்கள் அது பாருங்கள். அதாவது என்ன எழுதியிருக்கீங்கன்னா, இஃப் மை அங்கிள் இஸ் நாட் எனிமோர் தே வில் லைவ் பீஸ்ஃபுல்லி இன் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு தலைவர் அவரை வந்து ஒரு இது மாதிரி அவரை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தைகள் வருது. இது நீங்கள் சொன்ன வார்த்தைகளா அல்லது எப்படி அதை வந்து அந்த டெய்லி மிரரில் எழுதுனாங்க இந்த மாதிரி? இதுக்கு அப்ஜெக்ஷன் ஏதாச்சும் தெரிவித்தீங்களா? இல்லையா, இதுல வந்து நான் சொல்லியிருந்தது என்னன்னு சொன்னா, அதாவது சித்தப்பா அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க வந்து போராட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற தமிழர்கள் அதால பாதிக்கப்படுவாங்க. அதாவது இல்லாத ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து போராடுற ஆட்களுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட போறது இல்லை. ஆனா அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அங்க மீண்டும் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருமோ, திருப்பியும் இங்க சண்டை துவங்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க, அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த போராளிகளுக்கு கூட மீண்டும் வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, சித்தப்பா இல்லைன்றது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சாதான், அதாவது அங்க இருக்கிற மக்களையாவது இனிமேல் நிம்மதியா வாழ விடுங்க, அதாவது இருக்கிறார் அங்க வருவார் சண்டை துவங்குவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி காக்காதீங்க. அதாவது இங்க இருக்கிற புலம்பெயர் தமிழ் மக்கள் வந்து அப்படி வருவார் போராடுவார். இந்த சேரமான் கூட்டம் மாதிரியான ஆட்கள் வந்து அதைத்தான் செய்ய விரும்புறாங்க. அதாவது நாட்டுல வந்து தடை போடணும், இந்தியா வந்து தடை போட்டிருக்கு 5 வருடங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை போடுற பொழுது வந்து இங்க வெளிநாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க விடுமுறைக்கு சென்று வர்றாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு தான் அதால பிரச்சனை வரும். அதைத்தான் நான் கருத்தா சொல்லியிருந்தேனே ஒழிய எங்களுடைய சித்தப்பா இறந்தது நிம்மதி அப்படின்றது மாதிரியான கருத்து அது இல்லை. ஓகே. நீங்க வந்து அவரை எதிர்த்தோ அல்லது வந்து அவரை கேவலப்படுத்தணும் என்றோ எந்த வார்த்தைகளும் நீங்க பேசலைங்கிறீங்க, பேச மாட்டீங்க. வந்து என்ன சொல்ற, அவருடைய கொள்கைகளை வந்து எத்தனையோ இடங்கள்ல வந்து பதிவு செய்திருக்கிறேன். அந்த நேரத்துல வந்து இப்ப நான் சொன்னதுக்கான காரணம் வந்து அதாவது மக்கள் வந்து அங்க இப்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. 15 வருஷமா புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அங்க வேலைக்கு போய் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மேன்மேலும் இல்ல சண்டை துவங்க போகுது வரப்போறாரு அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் அவங்கள ஒடுக்க பார்ப்பாங்க, இன்னும் அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்க பார்ப்பாங்க. அப்ப தொல்லைக்குள்ள உள்ளாக போறது வந்து அங்க இருக்கிற தமிழ் மக்களை ஒழிய இங்க இருக்கிற மக்கள் இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து நிம்மதியா வாழலாம். அதே மாதிரி சித்தப்பா இறந்தது வந்து உண்மை. அப்ப அதை வந்து கடந்து நாங்க போகணுமே ஒழிய இல்ல இருக்கிறார் வருவார் திருப்பி சண்டையை துவங்குவார்னு எதிர்பார்க்க முடியாது. காரணம் அவருக்கும் இந்த வருடம் 70 வயது ஆகிடும் இருந்தாருன்னா. அப்ப 70 வயது ஆன ஒரு ஆள் வந்து அங்க திருப்பியும் போராட்டத்தை முதல்ல இருந்து கொண்டு, அப்ப அவரும் சொல்லியிருந்தார் வந்து போராட்டம் வேற வடிவுல மாறும்னு சொல்லியிருந்தாரே ஒழிய மறுபடியும் 1000 போராட்டம்னு சொல்லல அவர். இல்ல, இப்போ நீங்க வந்து நான் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது சேரமானும்
அதாவது சந்திர மௌலீஸ்வரன் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஆடியோ எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை வந்து மக்களும் கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் போடுறேன், ஒரு நிமிஷம். அது மக்களும் கேட்டுக்கிட்டு என்ன நடந்தது. உயிரோடு இருப்பவர்களுக்கு விளக்கு கொளுத்தி கிரிமினல் குற்றவாளியாக உள்ளே செல்ல தயார் என்றால் கார்த்திக் மனோகரன் செய்து காட்டட்டும் பாப்போம். இப்போ அந்த சேலஞ்சு பண்ணதான் அவருடைய வாய்ஸ் இப்போ எங்களுக்கு கிடச்சிது. இப்போ அந்த வாய்ஸே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். அவர் இந்த நிகழ்ச்சி, அதாவது விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடந்தாலே நாங்கள் வந்து கிரிமினல் குற்றத்தின் வழியாக உள்ளே செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையோகோ அல்லது வேற ஏதோ ஒரு நோட்டீஸும் கூட உங்களுக்கு இது வந்து சர்வ் பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே நம்மளுக்கு 2-3 செய்திகள் வருது. அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய சாந்தி என்பவர் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஒரு கேஸ் ஒன்று இது பண்ணி அந்த மிருதுஜாங்கிற பெண் வகையாக ஒரு கேஸ் ஒன்று போட்டு அந்த கேஸ் வந்து ஜெர்மனில் ஒரு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கு மேல்முறையீடு பண்ண போகிறேன்னு சொல்லி அது பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து அந்த இதில் வந்து பார்த்துட்டாங்க யார் அந்த பெண்ணாக நடித்தது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அது காமிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு சுவிஸோட அரசு ஊடகமாக இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவர்களும் வந்து ஒரு அந்த செய்தி எடுத்து காமிச்சிட்டாங்க. இது வந்து அந்த பெண்ணும் வந்து, அதாவது மிருதுதாங்கிற பெண்ணும் அந்த இதில் தோன்றின பெண்ணும், அதாவது மே 18 அன்னைக்கு தோன்றின பெண்ணும் 2 பேரும் ஒரே நபர் தான் அப்படின்ட்டு அந்த முகத்தை ஓரளவுக்கு, அதாவது நம்மளுக்கு மறைத்தாலும், ஏன்னா அந்த பெண் வந்து உரிமை கொடுக்கல, ரைட்ஸ் இருக்கிறனால, காப்பி ரைட் இருக்கிறனால அவங்க வந்து என்னுடைய முகத்தை காமிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த முகத்தை மறைத்து கொண்டு இந்த மாதிரி அவங்க, அதாவது எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஊடகவியலாளர் போய் பார்த்துருப்பார்ல இந்த பெண் யார் என்னன்னு, அவங்க 2 பேரும் பார்க்கும்பொழுது ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்தது. இந்த மாதிரி வந்து அந்த ஊடகத்திற்கு வந்த பின்னரும் அதையும் ஒரு எதிர்ப்பாக அல்லது அதையெல்லாம் இல்லை அவங்களும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு அந்த இன்னொரு அந்த இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன், தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்துல்லாவுடைய அவர் சார்ந்த அந்த ஆட்கள் இன்னும் சொல்லி கொண்டிருக்காங்க. இதனுடைய கருத்து என்ன? உங்களை ஏதாச்சும் அந்த ஊடகம் ஏதாச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்தாங்களா, உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாங்களா, நீங்க ஏதாச்சும் கருத்து சொல்லியிருந்தீங்களா? அந்த ஊடகத்துல இருந்து என்னட்ட நாங்க அந்த வீரவணக்க நிகழ்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நான் அறிவித்த காலத்திலேயே என்னோட தொலைபேசியூடாக அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து துவாரகா தானா, உங்கள் தங்கை தானா அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க என் கூட பேசி அவங்க வந்து முழு விவரங்களும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டிகள் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா ஜூம் மூலமாக செய்வோம், ஆனா அது தேவைப்படாது. என்னன்னு சொன்னா இப்ப என்னட்ட இருக்கிற தகவல்களை வச்சு தாங்கள் உண்மையை வந்து திரட்ட போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு, அதாவது இவங்களுடைய தொலைக்காட்சியில வந்து ஒளிபரப்பாக போகுது அப்படி என்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்களுக்கு மத்தியில பெருசா பரவலா தெரியாது. என்னைக்கு வரப்போகுதுன்றது தெரியவே இல்லை எங்களுக்கு. இந்த மோசடி கும்பல் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு வந்து அவங்கள நேர்காணல் செய்த உடனே தங்களுக்கு ஆதரவாதான் இந்த நிகழ்வு நடக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே விளம்பரப்படுத்த துவங்கிட்டாங்க. அதாவது இத்தனை மணிக்கு பாருங்க, துவாரகா வந்து உயிரோட இருக்கிறது வந்து தேசிய தொலைக்காட்சி வந்து அங்கீகரிச்சுட்டாங்க, இதை நீங்க பாருங்கன்னு சொல்லி இவங்களே விளம்பரப்படுத்தி மகிழ்வா இன்னும் 2 நாட்கள்ல வந்து எங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து துவங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த நிகழ்வு ஒளிபரப்பானதுக்கு அப்புறமா இவங்க வந்து இவங்கள்ட்ட எடுத்த எந்த ஒரு நேர்காணலையுமே அவங்க ஒளிபரப்பவே இல்லை. அவங்க விஷயங்களை தகவலை திரட்டி அதை வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறதுக்காக செய்யப்பட்ட நிகழ்வு அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய கண்ணோட்டத்துக்கு அது தெரிஞ்சது. அப்ப அதுக்கப்புறம் இவங்க அதை வந்து இல்லை, அதாவது எப்படி அவங்க அந்த முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும், அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த போலி பெண் ஒரு ஆள் வந்த மாவீரர் நாள்ல வந்து உரையாற்றின பெண் வந்து அவ இன்னொரு ஆள்,
இப்ப அன்னைக்கு பேசுறவக்கு பேர் வந்து அதிதி அப்படின்னு சொல்லி இது 3வது பெண் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை இப்ப கட்டியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு புரியல. எப்பவுமே ஒரு அரசாங்க ஊடகம் வந்து இப்ப மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. அதுதான் அதிதி அப்படின்றது வந்து அவங்க அப்படி கொடுத்திருந்தாங்க. அதை வந்து அவங்க 3வது பெண்ணுன்ற மாதிரி இப்ப பேசிட்டு திரியிறாங்க. ஆனா அவங்க அதாவது அதுல வந்து அழகாவே அதாவது தமிழ்ல வரல அப்படின்றதுக்காக இவங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தங்களுடைய அந்த இன்பத்தமிழ் ஊடகம் மூலமா அவங்களே அதை மொழிபெயர்த்து அதுல எப்படி சொன்னாங்களோ அதுல வந்து எந்த ஒரு பிசிறும் இல்லாம அவர் செய்த ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுன்னு சொல்லுவேன். நான் என்னன்னு சொன்னா அது என்ன வந்ததோ அதை மொழிபெயர்த்து அழகா சொல்லிட்டாரு. உண்மையெல்லாம் வந்துருச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி இல்ல, அது வந்து தங்களை தவறா சித்தரிச்சுட்டாங்க, அப்படி செய்துட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ அப்துல்லாவோட பேசின ஆடியோ தப்புன்னு சொல்றாங்க. ஆனா ஆடியோ அது சரியான ஆடியோ தான். காரணம் என்னன்னு சொன்னா அவர் வந்து முன்னாடி பேசி இருந்தார் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயங்கள் சம்பந்தமா பேசியிருப்பார். இப்ப வந்து மீள் கட்டமைப்பு இதுக்கு அப்புறம் அதாவது அவர் 2009க்கு பிறகு பேசின ஆடியோ அப்படின்றது வந்து அந்த ஆடியோ பதிவுல இருந்தே அழகா புரியுது எங்களுக்கு. அப்ப நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இப்ப அவர் சொன்னது அதாவது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்க தேவையில்லை. அதை நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே அடிச்சு சொல்லல. எல்லாருமே அவங்க இருக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம்னு சொல்றாங்களே ஒழிய யாரும் கண்ணால இதுவரை பார்க்கவே இல்லை. அருணா ஆண்டி உட்பட ஒருத்தரும் பார்க்கல இன்னும். இவங்களுக்கு காட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஏமாத்தினதா தான் நாங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனாலதான் அவ எங்க கூடவே பேச வரல அப்படின்ற மாதிரி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அது. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில இவங்க வந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அருணா ஆண்டி தனியே தான் நிக்கிறாங்க அந்த நிகழ்வுல. அவங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தருமே இல்ல அவங்களோட. அவர் ஸ்ரீதரன் அவரும் தனியே தான் நிக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள் அவரோட இல்ல. அப்ப அதாவது என்னன்னு சொன்னா இது ஒரு குடும்ப நிகழ்வா அவங்க செய்ய போறாங்க. அவங்களுடைய தங்கச்சி மகளை சந்திக்க போறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு குடும்பமா அவங்க போகாம தனித்தனியா போனாங்க. அதாவது ஸ்ரீதரன் அவருடைய மனைவியின் சகோதரர்கள் வந்து அதே சுவிஸ் நாட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட அறிவிக்காம தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு கூட இந்த நிகழ்வு நடந்தது தெரியாது. அவங்களும் கூட இதுல கலந்து கொள்ளவே இல்லை. அப்ப அந்த நிகழ்வுல வந்து யாருமே இவங்களுடைய ஆட்கள் இல்ல. தனியே இந்த மோசடி கும்பலை சேர்ந்த அவ்வளவு பேரையும் அதாவது எங்களுக்கு யார் இந்த மோசடி கும்பல் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு மாதிரி தான் தெரிஞ்சது அன்னைக்கு. இப்போ அந்த தொலைக்காட்சி இது பண்ணது வந்து ஓரளவுக்கு அந்த தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த செய்தியை வைத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? அது சரியான வகையில கொண்டு போனாங்களா அந்த தொலைக்காட்சி நிறுவனம்? இங்கேயும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்க டென்மார்க்லயும் நடக்கிறது உண்டு. என்னன்னு சொன்னா அது உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஒரு வழக்காவோ அல்லது போலீஸுக்கோ கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் முன்னால உண்மையை கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து மக்கள் பார்த்துக்கணும்ன்ற மாதிரி முடிவு மக்கள் கையில்ன்ற மாதிரியான நிகழ்வு அந்த நிகழ்ச்சி தான் அது. மக்களுக்கு சொல்லியாச்சு இது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இவங்க இன்னைக்கு வந்து சொல்றாங்க நீங்க வந்து அதாவது அங்க வந்து நாட்டுல வந்து இன்பராசா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்காரு. அவர் மூலமா துவாரகா படையணி அப்படின்னு ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சு நாங்க வந்து நாட்டுல அதை செய்யலாம் இதை செய்யலாம் நீங்க உங்களால முடிஞ்ச பங்களிப்புகளை எங்களுக்கு தாங்கன்ற மாதிரி எல்லாம் அவங்க பேட்டிகள்ல சொல்லிட்டு வர்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏமாந்து போய் பணம் கொடுக்கிற மக்களை வந்து யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதாவது எவ்வளவோ நாங்க வீரவணக்க நிகழ்வு செய்தாச்சு, இந்த தொலைக்காட்சி நிரூபிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் மக்கள் வந்து இல்ல நாங்க வந்து நம்பி ஏமாறதான் போறோம் அப்படின்னு சொல்லி அதாவது புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் அவங்க ஏமாறதான் போறாங்க அப்படின்னு சொன்னா வந்து அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. இப்போ இவ்வளவு பண்ணியாச்சு, இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. போராளிகள் கிட்டத்தட்ட அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அங்கிருந்த போராளிகள் லண்டனில் இருக்காங்க, சுவிஸில் இருக்காங்க, ஐரோப்பா நாடுகளில் பல இடங்கள் இருக்காங்க, இதை தாண்டி கனடாவில் இருக்காங்க. இவர்களெல்லாம் இவர்களுக்கு அந்த உண்மை நிகழ்ச்சி ஓரளவுக்கு தெரியும். தங்களுடைய தலைவர் எந்த அளவுக்கு எப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய கூடயே இருந்து பயணித்த அந்த போராளிகள் உங்களோட தொடர்பு எடுத்தாங்களா? இந்த நிகழ்ச்சிகளை பின்னாண்ட ஏதாவது தொடர்பு எடுத்தாங்களா? ஏதாச்சும் ஆதரவு உங்களுக்கு இருக்கா? அல்லது நீங்க மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். வீரவணக்க நிகழ்வு வந்து நாங்க எங்களுடைய குடும்ப ரீதியாக தனியா தான் நாங்க செய்தோம். ஆனா அந்த நிகழ்வுக்கு வந்து வந்திருந்தவங்கல நான் கேள்விப்பட்டது பழைய போராளிகள் முன்னாள் போராளிகள் சில பேர் வந்து
சித்தப்பாவிற்கான அஞ்சலி நிகழ்வுகளை வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்றது வந்து நான் அறியக்கூடியதா இருந்தது அங்க அவங்கள பார்த்தது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க வந்து போராளிகள் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழைய முன்னாள் போராளிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து 25வது ஆண்டு ஒரு மிகப்பெரிய வீர வணக்க நிகழ்வு ஒண்ணு செய்ய இருக்கிறதாவும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அப்ப அப்படி ஒரு நிகழ்வு செய்கிற பொழுது நாங்களும் கட்டாயம் போய் அதுலயும் கலந்து கொள்வோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப போராளிகள் மட்டத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குங்கிறீங்க நீங்க? ஆதரவு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் தானே சித்தப்பா குடும்பம் வந்து இல்லைன்றது வந்து அவங்களுக்கும் தெரியும் அப்படின்ற போது அவங்க நிகழ்வுல வந்து கலந்து கொள்ள முடிஞ்சாக்கள் வந்து கலந்து கொண்டவங்க. அதை விட அவங்களும் 25வது ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வா செய்வோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் நான் நினைக்கிறேன் மே 5ஆம் தேதி ஒரு காணொலியும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்ப 2025ஆம் ஆண்டு வந்து இவருக்கான அதாவது குடும்பம் வந்து முதலாவது வீர வணக்க நிகழ்வை ஐயா வந்து செய்து முடிச்சுட்டார். இனிமேல் மேற்கொண்டு செய்ய போறது அவங்கன்ற மாதிரி அதுல சொல்லியிருந்தாங்க அவங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனாவே நான் பேசிடுறேன். உங்களுக்கும் கேபி என்கிற பத்மநாபா அப்படிங்கிறவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கா? நாம உங்களுக்குன்னா நீங்க உங்களை மட்டும் நினைச்சுக்காதீங்க, உங்க குடும்பத்தார், உங்களோட அப்பாவுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு ஏதாச்சும் இருக்கா? எங்களுக்கு அவரோட எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை. அதாவது அவர் வந்து மலேசியாவில இருந்து எங்களுடன் தொலைபேசியில கதைச்சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த நேரத்துல 2009ஆம் ஆண்டு நடந்ததா இப்ப சில விஷயங்களை பேசிட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா 2009ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 18ஆம் தேதி அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு வாரம் எங்களோட தொலைபேசிக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து தொலைபேசிகள் வந்து கொண்டே இருந்தது. அதுல வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறார்கள், மலேசியால இருக்கிறார்கள், அப்படி கரவேர் எடுத்து இது வந்து உண்மையானா அப்படின்னு எங்களுடைய அப்பா வந்து தொலைபேசியில உரையாடுவார். நாங்க கேட்போம் யாரு கூட ஐயா பேசுறீங்கன்னு சொன்னா தெரியல, அவங்க சொல்லலன்னு சொல்லுவார் கடைசியில். அந்த அளவுக்கு விஷயத்த உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி உலகத்துல இருக்கிற அவ்வளவு இடத்துல இருந்து தொலைபேசி வந்து கொண்டே இருந்ததா பேசிட்டு இருந்தோம். அதாவது டென்மார்க்ல இருக்கிற டென்மார்க் பணிமனையை சேர்ந்த இங்க விடுதலை புலிகள் அமைப்புக்கு வந்து வேலை செய்து கொண்டிருந்த பிரியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் ஜெயராகவன், உண்மையான பேர் வந்து ஜெயராகவன். அவர் தான் கேபி அதாவது சொன்னதா எங்களோட வீட்டுல வந்து அப்பாட்ட சொன்னார். இப்படி சித்தப்பா இல்ல அப்படின்றத வந்து வீட்டுல வந்து அறிவிச்சார். அதன் மூலமா தான் எங்களுக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நான் எனக்கோ அப்பாக்கோ நாங்க அவர் கூட பேசினதும் இல்லை, அவரோட எந்த விதமான தொடர்பும் இல்லை எங்களுக்கு. கேபி என்கிற அந்த இவரோட உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த தொடர்பு, நேரடி தொடர்பு இல்லை, சரிங்களா? ஒரு செய்தி அனுப்பிவிட்டவர், அதாவது இப்ப சித்தப்பா குடும்பம் வந்து இல்லை அப்படின்றத வந்து ஐயாக்கு தெரிவிக்க சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஏதோ ஒரு சந்திப்புக்கு போய் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் அந்த பொறுப்பாளர்கள் வந்து போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல டென்மார்க்ல வந்து ஜெயராகவன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இருந்தாரு. அவர் தான் எங்களோட வீட்டுல வந்து ஜெயராகவன் என்ற பிரியன் அவர் தான் வந்து வீட்டுல அப்பாட்ட வந்து இதை அறிவிச்சுட்டு போனாரு. அது போல இப்ப வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உங்களுடைய தொடர்பு எடுக்கிறாங்க. அது போல இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு தரப்பு, அதாவது புலனாய்வுத்துறை, இலங்கை புலனாய்வுத்துறை ஏதாவது ஒரு வகையில உங்ககிட்ட நெருக்கமான தொடர்புகளை ஏதாச்சும் ஏற்படுத்துறாங்களா? இல்ல வேற வழியில் ஏதாச்சும் வர்ற மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? அல்லது உங்களோட ஏதாச்சும் தொடர்பு இருக்காங்களா? அது இல்ல, அதுதான் எனக்கும் ஒரு நகைச்சுவையான செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது புலனாய்வுத்துறையும் இலங்கை அரசாங்கமும் தான் எங்களை இங்க வந்து இயக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்திருந்தாங்க. அப்படி அவங்களுக்காக நான் வேலை செய்யறதா இருந்தா 1983ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியில வந்தது. அதுக்கப்புறம் நாங்க அப்படின்னு சொன்னா போய் அதாவது இங்க வந்து டென்மார்க் பணியகத்துல வந்து வேலை செய்யற ஆட்கள் எல்லாரும் கூட தைரியமா அங்க நாட்டுக்கு போய் வர்றாங்க. அதாவது இங்க வந்து போராடுறாங்க, எங்களுக்கு வந்து தமிழீழம் வேணும், தமிழீழம் தான் எங்களுடைய மூச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அவங்க விடுமுறையை வந்து அங்க விடுமுறைக்கோ அல்லது கோயில் திருவிழாக்களுக்கோ வந்து நாட்டுல போய் அங்க வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டு திரும்பி இங்க வந்து எங்களுக்கு ஈழம் வேணும், எங்களுக்கு வந்து போராட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அப்ப எனக்கு அதே புரியல. அப்ப அப்படி அவங்களே ஒண்ணும் செய்யல. ஆனா நாங்க வந்து எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால அந்த நாட்டுக்கு போகவே இல்லை. அப்ப அப்படி இருக்கிற போது அவங்க எங்களை இயக்குனாங்கன்னா நாங்க சுலபமா போய் வரக்கூடிய சாத்தியம் இருக்குமே. அப்ப நீங்க வந்து ஈழத்துக்கு போகாத ஒரு முக்கிய காரணம் வந்து உங்களுக்கு உயிர் அச்சம் இருக்குது அப்படிங்கிறீங்க?
அச்சம் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அவங்க வந்து இப்ப எங்கள வந்து எப்படி இருந்தாலும் பிரபாகரன் அவருடைய குடும்பமா தான் பார்க்க போறாங்க. பார்க்க போற பொழுது வந்து அத வந்து யாராலயும் மாற்ற முடியாது. அதேபோல ஆம். வந்து அவங்க இப்ப என்ன வந்து இயக்குறாங்க அப்படின்னு சொன்னா வந்து, இந்த பயம் எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்களும் அழகா போய் வருவோமே அங்க. அப்ப இது ம். வந்து அதே போல வந்து அங்க இருந்து யாருமே இதுவரை எங்களோட தொடர்பு கொள்ளவும் இல்ல. அதாவது ஊடகங்கள் பேசுறாங்க. பேசுற ம். பொழுது எங்களுடைய நியாயமான பதில்கள், நேர்மையான பதில்கள நான் குடுத்திருக்கிறோம். அப்பாவும் குடுத்திருக்கிறார். நானும் குடுத்திருக்கேன். என்ன நடந்ததோ உண்மைய வந்து இப்ப உண்மைய வந்து இவங்க வந்து மழுங்கடிக்க பார்த்தாங்க. அதாவது 18ஆம் தேதி நடந்த நிகழ்வ எந்த ஒரு ம். தமிழ் ஊடகத்திலயுமே வராத அளவுக்கு அந்த புலம்பெயர் வாழ் சில சக்திகள் வந்து தடுத்துட்டாங்க. இந்த தமிழ் ஓ! மோசடி கும்பல் வந்து தடுத்துட்டாங்க என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற செய்திகள் போச்சுது அப்படின்னு சொன்னா, ம். மக்களுக்கு வந்து அங்க ஒரு இறுக்கமான நிலை தளர்ந்துடும். மக்கள் வந்து ம். நிம்மதியா வாழ துவங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து போராடணும், அங்க இருக்கிற மக்களுக்காக நாடு வாங்கணும் அப்படி என்று சொல்லி அதெல்லாம் செய்ய முடியாது. இவங்க இங்க தங்களுடைய வருமானத்தை எல்லாம் இழக்க வேண்டி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயந்தாங்க இங்க இருக்கிறவங்க. ஓ! அதுக்காக இவங்க அத வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்க குடும்பத்தார் வந்து நீங்க வந்து அந்த வணக்க நிகழ்வை நடத்துனீங்க. தேசிய தலைவரோட உடன் பிறந்தவர்கள் இன்னும் 2 பேர் இருக்காங்க. சகோதரிகள் இருக்காங்க. இப்ப அவர்களிடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது செய்திகள் வந்ததா? அவர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கா? அவங்க வந்து இது அதாவது அவங்க வந்து எங்களுடைய அத்தை ஆட்கள் வந்து அவங்க கேட்டாங்க வந்து இது வந்து முன்னுக்கே நம்ம செய்திருக்கணும் தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் எங்களுக்கான ஆதரவையும் அவங்க கொடுத்தாங்க. அவங்களுடைய வயது காரணமாக வந்து அவர்களால இங்க வந்து வர முடியாத சூழ்நிலை இருந்தது அந்த நேரம். அப்ப ம். அவங்க வந்து ஆதரவு இருந்தது. ஆனா அவங்களுக்கும் தெரியும் இதுதான் உண்மை அப்படின்றது வந்து எங்களுக்கு 2009 அதாவது 2010 எங்களுடைய அப்பா, அம்மா வந்த பொழுதே எங்களுக்கு 100% தெரியும் இதுதான் நடந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுக்கப்புறம் ம். எங்களுடைய அப்பா, அம்மா மலேசியா வந்தது, இந்தியா வந்து மறுக்கப்பட்டது, உள்ளுக்கு வர அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கட்டாயமா அறிஞ்சிருப்பீங்க. அந்த நேரம் கனடாவுல இருக்கிற எங்களுடைய அத்தை தான் அவங்களோட போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும். அப்ப குடும்பத்திற்கு வந்து தெரியும் சித்தப்பா குடும்பம் இல்ல அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும். ம். மக்களுக்கு சொல்றதுக்கு தான் காலதாமதமாகிட்டது. அது வந்து அது ஒரு தவறு தான். எப்படி இருந்தாலும் அதாவது நாங்க நினைச்சோம் மக்களை ஏமாற்ற மாட்டாங்க. அதாவது அவரை வந்து ஒரு இருந்தால் தலைவன் இல்லை இறைவன் அப்படின்ற மாதிரி அதுதான் பல தரம் சொல்லிட்டேன். அப்படி அந்த ஒரு பார்வையில பார்ப்பாங்க. ஆனா இப்படி ஒரு மோசடியான ஒரு நோக்கத்துக்கு வந்து அவரை பயன்படுத்துவாங்கன்றது வந்து எங்களோட குடும்பம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் சரி. சித்தியுடைய அக்காவும் அண்ணாவும் இதுக்கு உடந்தையா இருப்பாங்கன்றது வந்து நாங்க நினைச்சும் பார்க்காத விஷயம் இது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு போலி கும்பல், மோசடி கும்பல்னு சொல்லிட்டுருக்கீங்க பாருங்க. அதுபோல நீங்களும் வந்து இப்ப இந்த தேசிய தலைவருடைய இந்த இதை வைத்துக்கொண்டு ஏதாவது அரசியல் லாபம் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல்ல வர்றதுக்கான ஏதாச்சும் முயற்சி நீங்க பண்றீங்களா? என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? அடுத்த நோக்கம் என்ன? உள்நோக்கம் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களா இந்த நிகழ்ச்சியெல்லாம்? இல்ல உள்நோக்கம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா 2009ஆம் ஆண்டே இதை துவங்கி இருக்கலாமே. அதாவது 2010 வந்து எங்களுக்கு 100% அப்பா அம்மாவோட பேசினதுக்கு அப்புறம் சரி இனிமேல் சித்தப்பா இல்ல அப்ப இதை வந்து எங்களுடைய அப்பா தான் இதை கொண்டு போக போகிறார் அப்படின்னு சொல்லி துவங்கிட்டு எங்களுடைய அப்பாவோட வயோதிபம் காரணமாக நான் இனிமே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நாங்க நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். அதுவும் இந்த இந்த மோசடி கும்பல் துவங்கினதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தானா நிற்கும் இங்க இருக்கிற அமைப்பினர் வந்து அதை வந்து தடுத்துருவாங்க. மக்கள் வந்து தலைவரை பத்தி தெரிஞ்ச மக்கள் வந்து கடைசி வரைக்கும் இதை நம்பி ஏமாற மாட்டாங்க. அப்படி எவ்வளவு விஷயங்கள் அமைதியா இருந்து சித்தியுடைய அக்காவும் அண்ணாவும் வந்து கனவுலையும் சித்திக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில 22ஆம் தேதி நவம்பர் வரை அமைதி காத்துத்தான் நாங்க சரி அதுக்கு மேலேயும் நாங்க அமைதி காத்தோம்னு சொன்னா இது கடைசியில சித்தப்பாவோட அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் குரல் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தேன் நான். வீரவணக்க நிகழ்வு செய்யணும்னு நினைச்சோம், செய்து முடிச்சிட்டோம். அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோம். இப்ப அதாவது அந்த டெய்லி மிரர் அப்படின்ற பத்திரிகை மூலமாக அது வந்து சிங்கள மக்களுக்கும் போய் சேர்ந்துட்டுது. அதே மாதிரி இப்ப சிங்கள ஊடகத்துல வந்து இப்ப சிங்களத்துல கூட இந்த செய்தியை நேத்து சொல்லியிருந்தாங்க. உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இனிமேல் அதாவது அங்க இருக்கிற மக்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு உதவிகளை இங்க இருந்து செய்கிறார்கள் செய்யட்டும்.
அதே மாதிரி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகர்த்துறது வந்து இப்ப அரசியல்ல இருக்கிற ஆட்களுடைய வேலையோடைய அரசியலுக்குள்ள வர்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. கண்டிப்பா. அதாவது எனக்கு யதார்த்தமாக என்ன உலகத்துல நடக்குது, அது என்ன உண்மைங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு தான் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பொது நோக்கோட நீங்க நடந்து கொண்டிருக்கீங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டம் தொடரணும். எந்த காரணத்தை கொண்டும் இதிலிருந்து நழுவக்கூடாது. அப்பா வயது முதிர்ந்தவர், அவருக்கும் ஒரு உறுதுணையாக நீங்கள் இருந்து, உங்களுடைய அப்பாவுடைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டலாக வழி நடத்தலாக நீங்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறது என்ற மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இன்னைக்கு வந்து கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திக். வணக்கம். வணக்கம் ஐயா.